ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால எனக்கு கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் வரல. நடுவில் மாற்றி மாற்றி சொல்லுவேன். நீங்கள் வந்து ஏதாவது இன்கேஸ் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸோ இல்லை ரெசிபி புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணுவேன். கமெண்ட்ஸ் ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ்னால் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் போட்டுக்கலாம், குக்கிங் ஆயில். இதில் குக்கிங் ஆயில் போட்டுக்கிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சீரகம் கஸ்தூரி மேத்தியும் போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி ஆப்ஷனல், அது வந்து ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக. நம்ம இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். கடாயில் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நான் ஜஸ்ட்டு சீரகம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் நல்லா சாப் பண்ணிட்டு கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக. இந்த டைம் போடல, ஆப்ஷனல். சாப் பண்ண ஆனியன்ஸ் எடுத்து நல்லா குடி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் எடுத்து நல்லா போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இங்கிலீஷ் ஆட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்க. இது வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 to 3 minutes நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம தக்காளி 3 தக்காளி நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸ் பண்ணி. மிக்சரில் அதை வந்து அந்த பியூரியை வந்து இதை ஆட் பண்ணிக்கணும். ஐ மீன் டொமேட்டோ தக்காளியோட சாறு. அது தக்காளி நல்லா அரைச்சி அந்த 3 தக்காளி பழத்தை வந்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதோட அந்த தக்காளி பழத்தை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த தக்காளி ஜூஸை தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் அந்த தக்காளியோட சாறை ஆட் பண்ணிவிட்டு அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி விழுதை ஆட் பண்ணிவிட்டேன். நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி தான் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். இது லைட்டாக ஒரு 2 to 3 minutes நல்லா கொதிச்சு அப்புறம் சிம்லேயே வச்சு, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, தனியாத்தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் போடணும். தப்பாக சொல்லிட்டேன். தனியாத்தூள், தனி மிளகாய் தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். நம்ம வெண்டைக்காய் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். அதோட போட வேண்டியதை நான் இதில் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. இதில் வெறும் தனி மிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணணும். நான் வந்து இப்போது தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். மொழி ஆட் பண்ணி தனி மிளகாய் தூள், இது தனியாத்தூள். வந்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நான் பேரை மாற்றி சொல்கிறேன், பண்ணிச்சுக்காதீங்க. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பைஸியாக சொல்லுவீங்க, காரம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து கர்ட் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து செட்டிலாக தான் இருக்கும் கொஞ்சம். இது சிம்லேயே வச்சு நல்லா ஒரு 5 to 7 minutes நல்லா கொதிக்க விடுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு.
நம்ம இதுக்கு முன்னாடி இப்போவே கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 to 7 minutes கொதிக்க விடலாம். இப்போ இதில் நல்லா உர ஊற்றி வச்சுன்னா தயிரை வந்து நல்லா இதில் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி தயிர் இருந்தாலும் ஓகே. நீங்கள் நல்லா போட்டு ஒரு கப் போட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிர் போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போது அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வந்து வெண்டைக்காயை ரெடி பண்ணலாம். நான் வெண்டைக்காயை வந்து நல்லா கட் பண்ணி இந்த சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் பொடி போட்டு நல்லா இந்த வெண்டைக்காய் கட் பண்ண உடனே நான் இது வந்து ஸ்லைஸில் வந்து இந்த லைட்டாக கோடு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்பைசினஸ் உள்ளே இறங்கணுன்றதுக்காக. ஸோ எல்லா வெண்டைக்காயும் அந்த கோடு இருக்கும் நடுவில் அந்த இது இறங்குறதுக்காக. நம்ம போட்டு இதை நல்லா ஒரு 1/2 hour கிட்ட நீங்கள் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஊற வச்சுருங்க 30 minutes. இதை வந்து நம்ம ஆயிலில் தனி பேனில் வந்து ஒரு ஆயில் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அது கொதிக்கிற வரைக்கும். இப்போ வந்து இந்த பேனில் வந்து ஆயில் விட்டுட்டேன். குக்கிங் ஆயில் தான், நார்மல் சமையல் நல்லா வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வெண்டைக்காய், தனியாத்தூள், கரம் மசாலா தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோங்க. மசாலா அப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த 1/2 hourக்கு அப்புறம் இது ஜஸ்ட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடணும். இப்போ இது லைட்டாக கொதி வருது. நம்ம இதில் வந்து ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கணும். இதில் இப்போ நான் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணினா போதும். இப்போது நல்லா நான் அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயை வந்து இந்த ஆயிலில் வந்து போட்டுருக்கேன் ஃப்ரைங் பேனில். இது வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம். இது நல்லா குக் ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி டேரெக்டாக அந்த கிரேவியில் போட போகிறோம். ஸோ அது ஒரு 80 to 85%, 90% இதில் வந்து நல்லா குக் ஆகிற அளவுக்கு போட்டுருக்கோம். ஏன்னா ஃப்ரை பண்ணி டேரெக்டாக வந்து அந்த கிரேவியில் போட்டு ஒரு 5 minutesலேயே நம்ம இறக்கிடுவோம். ஸோ அதனால் அது வரைக்கும் இதில் குக் ஆகிற வரைக்கும் பார்த்துக்கணும். பச்சவே இருக்கக்கூடாது. நல்லா வெண்டைக்காய் வந்து ரொம்ப குக் ஆகிறதுனால ஃப்ரை ஆகிற வரைக்கும் பார்த்துட்டு இந்த வெண்டைக்காயை வந்து அந்த கிரேவியில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த வெண்டைக்காய் நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெண்டைக்காய் வந்து இதுலேயே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து இன்னும் ஒரு 5 minutes நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நமக்கு கொஞ்சம் திக்கான கிரேவியாக வரும். அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி நல்லா வெந்துட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு 5 minutesக்கு அப்புறம் மறுபடியும் இன்னும் ஒரு வெங்காயம், தக்காளி இருக்குது. அதை வந்து கொஞ்சம் பெருசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 10 minutes நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் நல்லா இது கொத்தமல்லியை போட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு 2 minutes பொரிச்சப்புறம் இறக்கிட வேண்டியதான். ஒரு 5 minutesக்கு அப்புறம் நான் வந்து இதில் அந்த பெருசாக சொன்னால அந்த பெரிய வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி அதை ஜஸ்ட் இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட போகிறேன். இன்னும் ஒரு 5 to 10 minutesக்கு 5 to 7 minutes. இப்போது இந்த கொதி வர டைமில் நம்ம வந்து சீரக பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சீரக பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி தழையும் அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்ம இப்போது இன்னும் உப்பு ஆட் பண்ணல. நம்ம முன்னாடி தக்காளி பியூரி ஆட் பண்ணுறோம்ல, அப்போ ஆட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபைனலாக மொத்தமாக சேர்த்து எல்லாத்துக்குமே ஆட் பண்ணலான்னு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வெண்டைக்காய் தனியாக வதக்குறோம். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சுட்ருக்கு. இதில் வந்து நம்ம வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து கொத்தமல்லியை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டப்புறம் இறக்க வேண்டியதான். உப்பு இல்லைன்னா நம்ம இதுக்கு தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம்.
கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லியும் போட்டேன். இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு நம்ம வந்து இறக்கிற வேண்டியதான். இப்போ நம்மளுக்கு வந்து வெண்டைக்காய் குழம்பு ரெடி. இதை வந்து நம்ம வந்து தோசைக்கு தொட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம், அப்புறம் சப்பாத்திக்கு எதுக்கு வேணால் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோ வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.